மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் 6வது முறையாக வெற்றி பெற்றப்போ ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு கவலையும் இருந்தது. அதை நான் மறைக்க விரும்பல. இந்த பொறுப்பை நான் எப்படி செய்ய போகிறேன்? வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா? மக்கள் விரும்பக்கூடிய வகையில் ஆட்சி நடத்த முடியுமா? மக்கள் மகிழ்ச்சி அடையும் வகையில் ஆட்சி நடத்த முடியுமா என்ற கவலை தான் எனக்கு இருந்துச்சு. முந்தைய 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு அனைத்து வகையிலும் அனைத்து துறையிலும் மிக மோசமான பின்னடைவை சந்தித்து மோசமான நிலையை அடைஞ்சிருந்துச்சு. அதை சரி செஞ்சாகணும். அடுத்து நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அது ஒத்துழைக்காத ஒரு ஓரவஞ்சனை அரசாக இருந்தது. இந்த 2 நெருக்கடிகளையும் எதிர்கொள்ளணும் என்பதுதான் எனது கவலைக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்க. அப்படியான சூழலில் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். அதனால தான் கவலை கொண்டவனாக நான் இருந்தேன். ஆனால் இப்போ 5 ஆண்டுகள் கடந்த நிலையில் நான் சொல்கிறேன், நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கேன். இன்னும் சொன்னால் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. என்னுடைய இலக்கில் நான் வென்று விட்டேன். திராவிட மாடல் அரசின் சாதனைகளால் தமிழ்நாடு தலை நிமிர்ந்துடுச்சு. மக்கள் மனநிறைவு அடையக்கூடிய வகையில் ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட அதிகம் வளர்ந்திருக்கு. இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டை அண்ணாந்து பார்க்குறாங்க. அதுக்கு காரணம் நம்முடைய திட்டங்கள், நம்ம செஞ்சிட்ருக்கக்கூடிய சாதனைகள், இதெல்லாம் தான் என் மகிழ்ச்சிக்கு காரணம். அடுத்து இன்னும் பெருமையோட கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், நாங்கள் அமைக்க போகிற திராவிட மாடல் 2.0 ஆட்சி எங்கள் சாதனைகளை நாங்களே விஞ்சும் அளவுக்கு இருக்கும்.